இன்னைக்கு எக்கச்சக்கமா காம்படிஷன் ஆயி போச்சு. இந்த கதையில இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னா, ஐசான்ங்கிற ஒரு புத்திசாலியான பொண்ணு காசுகாபா கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல வந்து சேர்றா. அறிவு, அழகு, திறமை எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற குழந்தை அவ. எனக்கு பயங்கரமா குளிருது. ஐசான், உனக்கு குளிர்தா என்ன? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா. நீ என்ன நடுவுல வர? முதல்ல நான் தான் ஐசானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்த, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், புரிஞ்சுதா? நான் ஐசானுக்கு ஹெல்ப் பண்ணா அவன் என்ன வேணும்னு சொல்ல போறா. உன்னை விட நான் தான் புத்திசாலி, அதனால என்ன ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். நான் இங்கிலீஷ் பேப்பரை மேய்ச்சிட்டு வந்தா நீ எல்லாம் புத்திசாலியா? நான் தான் புத்திசாலி. நான் உன்னை விட பெரிய 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 புத்திசாலி. ஸ்கூல் பசங்க எல்லாரும் இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஐசான் ரொம்ப நல்ல பொண்ணு. பாடிகார்டு அங்கிள், இன்னைக்கு என்னோட ப்ரோகிராம் எல்லாத்தையும் உங்களோட டைரியில ஒழுங்கா எழுதி வச்சிருக்கீங்களா? டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? ஐ அம் சாரி, நான் மறந்துட்டேன். ஓடி போயிடு. இந்த கதை எப்படி முடிய போதோ? பசங்களா, நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் பார்த்து நிதானமா இறங்கணும். என்ன இந்த கார் பார்க்கவே இவ்ளோ பெருசா இருக்கே, ஒருவேளை இது ஐசானோட தான் இருக்குமோ? ரெட் கார்பெட்ல உருண்டு பண்ணணும்னு 2 பேரும் வேண்டிட்டானுங்களா? ஹே கசாமா, மசா, இது என்ன புது விளையாட்டா? எனக்கும் அதை சொல்லி கொடுக்குறீங்களா? குட் மார்னிங் ஐசான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்வெட்டர் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. நான் உனக்காக ஒரு மஃப்ளர் கொண்டு வந்திருக்கேன். இது உனக்கு உதவியா இருக்கும் ஐசான். இது ரொம்ப காஸ்ட்லியான மஃப்ளர். வந்துச்சேப்பா. இத பத்தி உனக்கு கிளாஸ் கொண்டு வந்திருக்கேன். இது ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்றீங்களே. மசாவும் கசாமாவும் ஐசான் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுறாங்க ஷின்சான். அதான் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியம். சரி, இத விட ஐசான், இன்னைக்கு நம்ம என்ன விளையாடலாம்? யோசிச்சு சொல்றேன். நான் கசாமா கூடவும் மசா கூடவும் விளையாடவே மாட்டேன். அவங்க கூட இனி பேசவும் மாட்டேன். அவங்க 2 பேரும் ரொம்ப தான் பண்றாங்க. நான் இனிமே ஷின்சான் கூடவும் போ கூடவும் தான் விளையாடுவேன். அட ஷின்சான், போ, நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ரைஸ் பாய்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். என்ஜாய் பண்றீங்களோ? ஏதோ லைட்டா. இங்க பாருங்க, 2 பேரும் தனியா விளையாடுறத விட்டுட்டு என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஐயா, இங்க பாரு ஷின்சான், நீ ஒரு டாகி மாதிரி ஆக்ட் பண்ணனும். இதுதான் உன்னோட ஸ்கிரிப்ட். thank you. அப்போ நானு நீ இந்த கேம்ல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போற. அப்புறம் ஷின்சான் தான் உன்னோட பெட். இவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி எனக்காக அழகழகான பூவெல்லாம் கொண்டு வந்து தரணும்னு. இவ்ளோ பெரிய ரோலா? மூக்குக்கு என்னாச்சு? திடீர்னு டிராயிங்லாம் பண்ணுது. இப்படிதான் மூக்குல இருக்கிற டாட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிரும். சரி வாங்க, இப்ப நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாடிகார்டு அங்கிள், சீக்கிரம் இது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டுங்க, சரியா? சரி. கசாமா, மசா, இங்க வாங்க. சொல்லு ஐசான். கசாமா, நீதான் டோக்கியோட ராஜா. மசாவ், நீதான் சைனாவோட ராஜா. இன்னைக்கு நாம புது கேம் விளையாட போறோம். இந்தாங்க அதுக்கான ஸ்கிரிப்ட். என்னது, இவங்களும் நம்மள மாதிரியே ஃபாலோ பண்றாங்களா? நான் தான் நேபாளுடைய இளவரசி. கதையை ஒழுங்கா படிச்சுட்டு அதே மாதிரி நடிக்கணும். உன் கூட விளையாடுறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே கேம் நீ கூட விளையாடும் போது எவ்வளவு மொக்கையா இருக்கும் தெரியுமா? சத்தியமா சொல்றேன்பா. என் கூட விளையாடும் போது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ், விளையாட ரெடி ஆயிட்டீங்களா? இந்த கேம் உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயங்கரமா கோபம் வருது. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஓரமா செட் பண்ணிட்டேன். இப்போ இதுல நீங்க சந்தோஷமா விளையாடலாம். வேற ஏதாவது வேலை இருக்கா?
அவங்க செட் கூட ரெடி பண்ணிட்டாங்களா? நம்பவே முடியல. சரி வாங்க நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இளவரசிக்காக நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்களோ அது முதல்ல என்கிட்ட கொடுங்க. உனக்காக நான் அல்வா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ? அப்புறத்துக்கு எங்களை விளையாடுறதுக்கு கூப்பிட்ட? நீ எனக்கு கொடுத்த டைலாக்ஸ் எல்லாத்தையும் நான் பக்காவா படிச்சுட்டேன். தேவையில்லாம பேசாதீங்க, வாயை மூடுங்க. வாய மூடிட்டு எப்படிமா டைலாக் பேசுறது? ஆமா, நீ அவங்க டிராமா பேண்ட் பாக்குற? சும்மா இருங்க. சீக்கிரமா நம்மளோட பிளே ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்லையா? நேனி, இந்த பூவை நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்காக இவ்ளோ பூவை நீ எங்கிருந்து கொண்டு வந்த கசாமா? என்னாச்சு நேனி? ஏன் இந்த பூவை கீழே போட்டுட்ட? அங்க பாரு. நேனி, நீ ஏன் டைலாக் தப்பு தப்பா பேசுற? ஹேய், முதல்ல இங்க இருந்து போ. நாளைக்கு வரும்பொழுது அவங்கள மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வா. ஓகே. அவனே போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு போ. பெஸ்ட் ஆஃப் லக். நான் டைலாக்ஸ்லாம் கரெக்டா தான் சொன்னேன், அப்படியே நேனி திட்டுறா. ஏ போ, என்னாச்சு? இங்க பாரு போ, நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கியா? நான் சொன்னேன், நான் தான் வேகமா ஓடுறேன் பாரு.